சூப்பர். திண்டுக்கல் மக்களுக்கு வணக்கம். ஹலோ செக், ஹலோ செஸ், ஹலோ கேக்குதா? ரெடி சார். நாங்க என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம். ஒவ்வொரு ஊரா போய் மக்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு வரோம். அவங்க கொடுக்குற லவ் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். இந்த திண்டுக்கலுக்கும் அதுக்கு தான் வந்தோம். இந்த உமா ராஜேந்தர் தியேட்டர் ரொம்ப வருஷமா வந்து நான் என்னோட நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் எந்த படத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்த படத்துல தியேட்டர் மேனேஜர் சார், சீனியர் மோஸ்ட் பர்சன், அங்க பார்த்தா நான் சின்ன வயசுல பார்த்த படத்துக்குலாம் ஷீல்டு வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அவ்வளவு வருஷமா இருக்காரு. அவர் சொன்னாரு 8 நாள்ல 7 நாள்லயா எவ்வளவு சார்? 25,000 ஃபுட்பால் வந்திருக்கு. இது வரைக்கும் இது நடந்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 7 நாள்ல இதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயெல்லாம் சொல்லல சார். உண்மைதான். அவர் சொன்னதான் நான் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தியேட்டர்ல வந்து எத்தனை வருஷமா சார் இருக்கீங்க? 16 வருஷமா இருக்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஹாப்பி, வெரி ஹாப்பி. நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். செமையா பாக்குறேன் சார், பயங்கரமா. மூக்குத்தி அம்மன் என்னோட டைரக்ட் பண்ணது சார் தான். நாங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணேன். இந்த படம் நான் முதல்ல தனியா பண்ணிருக்கேன். ஃபுல்லா எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது சார், என்னோட டீம். இதோ இவர் தான் அஸ்வின், இந்த தாடிக்கார பாத்துக்கோங்க, கேமராமேன். அப்புறம் இவரை பாருங்க, இவரு ஒரு தாடிக்காரர் தான். இவர் தான் ராகுல். ஆடியோ லான்ச்ல வந்து பணக்கார அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னால அவர் தான் அது. ஸோ அவர் தான் அது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்க ஒர்க் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 32 மாசம் வேலை பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான பலன் வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். கடவுள் இவ்வளோ பிளெஸிங் கொடுப்பாரு நாங்க எதிர்பார்க்கல. செமையா இருக்கு. இன்னைக்கு சூர்யா சார் சென்னையில பிரஸ் எல்லாம் மீட் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாரு. ஸோ நான் இங்க இந்த தியேட்டர் விசிட் இருக்கிறதுனால மக்களோட மக்களா இருந்து நான் இந்த இடத்துல அந்த நன்றியை சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. நல்லா இருக்குது, செம்மையா இருக்கு. டெய்லி லவ் யூ சொல்லாம போனே வைக்க மாட்டோம். இல்ல செம்ம ஃபீல், குட் ஃபீலிங். ஸோ ராக்கிங் அப்படி சொன்னா அதான் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் தான் சார். இது மாதிரி தான் நானும் உங்க மாதிரி மீடியால தான் இருந்தேன். ஸோ பிரஸ் மீட்லாம் போவேன், இந்த மைக் ரெக்கார்டிங்லாம் எடுத்துட்டு போவேன். ஸோ எனக்கும் வந்து அப்படிதான் வாழ்க்கை ஆரம்பிச்சது. பட் அங்கேருந்து இங்க வந்து உட்காந்து ஒரு படம் சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கணும், அதுக்கு ஆப்போசிட்லி நின்று நடிக்கணும் அப்படிலாம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்கா பாக்குறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வரவேற்பு சார் அப்படி இல்ல சார். இது வந்து இது மாதிரி சார், சுய தொழில் வாங்கல அது மாதிரி. எனக்கு நானே ஒரு கேரக்டர் எழுதிக்கலன்னா வேற யாரும் எழுதுவா? இப்ப நானே ஒரு படம் எடுத்து அதுல வந்து என்ன தவிர வேற யாரையும் நடிக்க வச்சேன்னா எனக்கு யார் பண்ணுவா? சோ அது மாதிரி எழுதினதான் இது. சோ அது மாதிரி யாராவது வேற யாராவது எழுதினாங்க அப்படின்னா, இப்ப நான் ஹீரோவா இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமே நடிக்கிற படங்கள் இருக்கு. சோ யாராவது இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கா பேபி கண்ணன் மாதிரி கேரக்டர் எழுதினாங்கன்னா கண்டிப்பா நடிப்பேன். யாரு? நான் ஃபர்ஸ்ட் படத்துல எதுல நடிச்சு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் படம் எது? அதுல நான் கடவுள் பயங்கரமா நம்புவேன். இல்ல நடிக்க மாட்டேன். கடவுளை போய் கூப்பிட்டு கடவுளை ஹெல்ப் பண்ணுன்னு இவர் மூக்குத்தி அம்மனை பார்க்காமல் இந்த கேள்வியை கேட்கிறார். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எடுத்த படம் வந்து எல்கேஜி. மூக்குத்தி அம்மன் இல்ல, ரெண்டுமே தப்பு. ஆமா, 2 பாயிண்ட்ஸ் மைனஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க மேடம். சாய் அபயங்கர் வாழ்க அப்படி சொல்லணுமா? சொல்ற வாழ்க. சூப்பர். அவர் வந்து இந்த படத்தோட பேக் போன் மாதிரி ஆயிட்டாரு. இருங்க, அவர் புகழ்ந்துடுறேன். சாய் அபயங்கருக்கு வந்து உண்மையிலேயே நானும் சூர்யா சார் எங்களோட மொத்த டீம் வந்து ரொம்ப ஹாப்பியா தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி மக்கள் பாக்குறாங்க. அவரோட மியூசிக் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா தமிழ் படத்துல வந்து சாங்ஸ் வச்சு பாட்டு வரல, ட்ராக்ஸ் தான் வருது. ட்ராக்ஸ்னா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், நல்ல பயங்கர ஸ்டைலிஷா ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கும். பட் ஆனா நம்ம ஊர் மக்களுக்கு அந்த பாட்டு தியேட்டர்ல அப்படியே அந்த குடும்பத்தோட, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட ஆடுறதுக்கான சான்ஸ் கிடைக்காம இருந்தது. சோ இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல எல்லா பாட்டியுமே நின்றுட்டே தான் படத்துல பாக்குறாங்க. சோ அதுக்கெல்லாம் காரணம் சாய் அபயங்கர். தேங்க்யூ சாய், தேங்க்யூ சோ மச். அவர் சாய் 76ல வேலை செஞ்சுருக்கிறாருன்றதுனால இங்க வர முடியல எங்களால ப்ரொமோஷனுக்கு. நீங்க வாழ்த்துக்கள். அதாவது இன்னைக்கு தமிழகம், அதாவது ஒரு நடிகராக இருந்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அப்புறம் இன்னைக்கு வந்து கேள்வி புரிஞ்சிச்சு. அதுக்கு உங்களுடைய இது எப்படி சார்? பட் அவருடைய அறிவு எனக்கு ரொம்ப, நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லி மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லாருமே மக்களா, தமிழக மக்களா ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும். விஜய் சார் வந்து ஜெயிச்சதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அவர் நிறைய நல்லது பண்ணுவாருன்னு எல்லாரும் மாதிரி நான் நம்புறேன். ஸோ நடக்கும்னு நம்புறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பொள்ளாச்சியில மாசாணி அம்மன் கோயில் போயிருந்தேன். ஸோ அங்க வந்து அந்த ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில ஏதாவது தீராத பிரச்சனை இருந்தது, பகை இருந்ததுன்னா மனசார வேண்டிக்கிட்டு மிளகா அரைச்சா சாமி உடனே நடத்திடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ நான் ரொம்ப எதேச்சியா அந்த கோயில் போகும்போது இதை கேள்விப்பட்டேன். அப்புறம் இந்த படத்தோட கதை எழுத ஆரம்பிக்கும் போது
ஒரு அப்பா பொண்ணு வராங்க, நகை தொலைஞ்சிருச்சு. அது எனக்கு நடந்தது. என் நகையை வந்து கழுத்துலயும் வயிற்றுலயும் கத்திய வச்சு அறுத்துட்டு போயிட்டாங்க. பேசன் பிரிட்ஜ் சிக்னல் இறங்கும்போது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப வருஷம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப மாசத்துக்கு வந்து என்னால கோர்ட்ல இருந்து வாங்க முடியல. கொஞ்சம் அலைச்சலா இருந்தது. அப்ப நான் சினிமாக்கு வர போறேன்னு தெரியாது. ஆனா சினிமாக்கு வந்து இந்த எல்கேஜி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை படமா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. சரி, எப்படி பார்த்தாலும் சின்னதாவே இருக்க ஐடியா பெருசாக மாட்டேங்குது அப்படின்னும் போது திடீர்னு ஒரு தாட் வந்தது. ஸோ அந்த மாசாணியம்மன் கோயில்ல அந்த சாமி கும்பிட்டா நம்பிக்கை அந்த அந்த எண்ணம் மனசுக்கு வந்தது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணா என்ன, அப்படிதான் இந்த ஐடியா முதல்ல வந்தது. ஸோ எல்லாம் கடவுள் தான் அந்த ஐடியாவை தோண வச்சாங்க. கடவுள் தான் இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய வெற்றியா மாத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. கடவுள் அதாவது சார், இப்போ ஒரு விஷயம் இவ்வளவு நல்லா மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடரணும் தான் நான் விரும்புறேன், சூர்யா சார் விரும்புறாரு. இன்னைக்கு நாங்க பேசணும் போன்ல, ரொம்ப ஆசையா தான் இருக்கும். ஸோ அதான் சொல்றேன், கடவுள் தான். நான் அடுத்த மூவ் யோசிக்கவே மாட்டேன். நம்ம என்ன பிளான் பண்ணாலும் நம்மளோட பெட்டரா கடவுள் நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. ஸோ நான் அதை கம்ப்ளீட்டா நம்புறேன், சரண்டர் ஆறேன். ஸோ அதே மாதிரி கடவுள் செமையா ஒரு அடுத்த படத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு நம்புவோம்.